அன்பு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். சத்யமூர்த்தி, ஃபைனான்சியல் பிளானர், எல்ஐசி ஆஃப் இந்தியா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இந்த வீடியோ இதுவரை எல்ஐசியில் பாலிசி எடுத்த பாலிசிதாரர்களுக்கும் இதற்கப்புறம் எல்ஐசியில் பாலிசி எடுக்க நினைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பதிவை சொல்வதாக இருக்கும். அதனால மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு இது. அவசியம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு 10% பங்கு எல்ஐசி வாங்கினதால மக்கள் பணம் மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டமாயிடுச்சு, அவ்வளோதான் எல்ஐசி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் மக்கள் மனதில் இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய போட்டி மிகுந்த உலகம். இந்த எந்த வகையிலும் இதில் பதற்றம் அடையாதீர்கள், பேனிக் ஆகாதீர்கள். எல்ஐசி நம் இந்திய அரசு நிறுவனம். உங்கள் முதலீடு எந்த வகையிலும் பாதிப்படையாது என்பது நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்ஐசி நிறுவனம் சொல்ல வேண்டியதில்லை. இந்திய அரசாங்கத்துடைய சாவரின் கேரண்டி, இறையாண்மை உத்தரவாதம் செக்ஷன் 37 இதை உறுதிப்படுத்துகிறது. அதனால் உங்கள் முதலீடு சர்வ நிச்சயமாக உங்களுக்கு வரும், பயப்படாதீர்கள். மட்டுமல்ல இந்த பிரச்சனை, இதற்கு முன் சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் பிரச்சனை வந்தது. அவ்வளவுதான் எல்ஐசி, அவ்வளவுதான் மக்கள் பணம் என்றார்கள். அதன் பிறகு அதானியிடம் விட்டு விட்டார்கள், அவ்வளவுதான் எல்ஐசி. அதாவது ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெத் அப்படின்னு நீங்க வழக்கு மொழியா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆபரேஷன் சிறப்பாக செஞ்சாலும் பேஷண்ட் டெத் ஆயிடுச்சுன்னா அந்த சிறப்பான ஆபரேஷனுக்கு எந்த பலனும் இல்லை. இப்போ எல்ஐசி அவ்வளவுதான் எல்ஐசி மேல மிகப்பெரிய அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறார்களே மக்களே. அப்படி பரப்பப்பட்ட இந்த அவதூறு நிஜமாக இருக்குமானால், எல்ஐசி மக்கள் பணத்தை உண்மையிலே ஏமாற்றி இருக்குமானால், கடந்த மார்ச் மாத பைனான்சியல் இயர் வரை எங்கேயாச்சும் மக்களுடைய பணம் தடைபட்டு இருக்கிறதா, டெத் கிளைம் நிறுத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது முதிர்வு தொகை நிறுத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது பாலிசி பிரீமியம் வருவாய் நின்று போயிருக்கிறதா? 2 நபர்கள் தாஜ்மஹால் பக்கத்துல நின்றுட்டு பேசிட்டு இருந்தாங்களாம். நான் இந்த தாஜ்மஹாலை நாளைக்கு வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா. இன்னொருத்தன் சொன்னானா, நான் அதை விற்கிறதா இல்லைன்னானா. அப்படி இருக்கு இவங்க பண்ற காமெடி. அன்பு நண்பர்களே, உறவுகளே, தயவு கூர்ந்து நீங்கள் எல்ஐசி மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். பேரறிஞர் அண்ணா ஒரு வார்த்தையை சொல்வார், ஒரு சிக்கலை அதன் எல்லா கோணங்களிலும் ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அறிவு வேண்டும் என்பார். எந்த நேரத்தில் எல்ஐசி பற்றி எந்த சிக்கலான விஷயங்கள் உங்கள் காதுபட வந்தாலும் அந்த சிக்கலை எல்லா கோணங்களிலும் ஆய்ந்தறிங்கள், அதற்கேற்ற அளவு உங்களை அறிவை விசாலப்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நம் தேசத்தையும் தேசத்தின் பலமான இந்த எல்ஐசியையும் நீங்கள் ஆழமாக நம்புங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தைரியமாக எல்ஐசியில் பாலிசி எடுங்கள். உங்கள் முதலீடு 100% உத்தரவாதமாக இருக்கும். அதற்கு இந்திய அரசாங்கத்தினுடைய சாவரின் கேரண்டி என்று சொல்லக்கூடிய இறையாண்மை உத்தரவாதம் செக்ஷன் 37 இருக்கிறது. எல்ஐசி போலவே காப்பீடு நிறுவனங்கள், தனியார் காப்பீடு நிறுவனங்கள் எத்தனை இருந்தாலும் நம் எல்ஐசிக்கு மட்டும்தான் இந்திய அரசாங்கத்துடைய இந்த இறையாண்மை உத்தரவாதம் உள்ளது. ஆகையால் இந்திய மக்களாகிய நீங்கள் தைரியமாக ஆழமாக நம் எல்ஐசியை நம்புங்கள். உறவுகளுக்கும் இந்த வீடியோவின் கருத்துக்களை பகிர்ந்து எல்ஐசியின் மீது உள்ள நம்பிக்கையை வளருங்கள். எல்ஐசியில் அதிகமான பாலிசி எடுங்கள், நீங்களும் வளருங்கள், தேசத்தை வளர்த்துங்கள், எங்களை போன்ற முகவர்களையும் வாழ வையுங்கள் என்று உங்களை தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை இருந்து எல்ஐசியை பற்றிய ஒரு ஆழமான புரிதலை எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்கள்.
நீங்கள் புதியதாக பாலிசி எடுப்பதற்கும் பாலிசி சார்ந்த ஆலோசனைகளை பெறுவதற்கும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆகையால் இந்த வீடியோவில் தெரிகிற இந்த எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், எனக்கு மெசேஜ் அனுப்புங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் நண்பர்கள் ஒருவர்களுக்கு பகிர்ந்து புதிய பாலிசிகளை எடுப்பதற்கு என்னை அணுகுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன விலை கொடுத்து வாங்க உங்க தாத்தனாலையும் முடியாதா? 15நிறுவனம் எத்தகைய பிரம்மாண்டமான நிறுவனம், அது என்னென்ன சொத்துக்களையும் என்னென்ன முதலீடுகளும் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த நிறுவனத்தின் முதலீடு, அதன் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை போன்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எல்ஐசி நிறுவனம் 32 கோடி வாடிக்கையாளர்களை கொண்ட உலகில் பிரம்மாண்டமான நிறுவனம். இந்தியாவில் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் 32 கோடி வாடிக்கையாளர்கள் இல்லை என்பதே மிகப்பெரிய உண்மை. மேலும் எல்ஐசி ஆஃப் இந்தியா தனது 32 கோடி வாடிக்கையாளர்களிடம் இருந்து ஒவ்வொரு வருடமும் கலெக்ட் செய்யும் பிரீமியம் மட்டும் 4,80,000 கோடிகள். 1 கோடி அல்ல, 2 கோடிகள் அல்ல, 1000 கோடிகள் அல்ல, 10,000 கோடி அல்ல, 4,80,000 கோடிகள். மேலும் ஒரு நாள் கலெக்ஷன் மட்டுமே 1315 கோடிகள். ஒரு நிறுவனம் தினசரி ஒவ்வொரு நாளும் 1315 கோடிகள் தனது வாடிக்கையாளரிலிருந்து வசூல் செய்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட நிறுவனம் என்பதை புரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த நிறுவனத்தின் சொத்துக்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. அசையாத சொத்துக்கள், பிக்சட் அசெட் அப்படின்ற விஷயம் ஏயுஎம் மட்டும் பாத்தீங்கன்னா 57 லட்சம் கோடிகள். 57 லட்சம் கோடிகள். இது இல்லாம லைஃப் ஃபண்ட், பாலிசி ஹோல்டர் ஃபண்டுன்னு சொல்லி ரிசர்வ்ல வச்சிருக்கிற தொகை மட்டும் ஏறக்குறை 55 லட்சம் கோடிகள். இப்ப இரண்டும் சேர்த்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் 57 லட்சம் கோடி, வாடிக்கையாளருடைய பாலிசி ஃபண்ட் அப்படின்றது, லைஃப் ஃபண்ட் அப்படின்றது 55 கோடி. இரண்டும் சேர்ந்தா 112 லட்சம் கோடிகள். 112 லட்சம் கோடிகள் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு தொகை. மேலும் எல்ஐசி ஆஃப் இந்தியா இந்திய பங்கு சந்தையில் முதலீடு செய்துள்ள தொகை 15 லட்சம் கோடிகள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். எல்ஐசி கிட்ட 2 வகையான இன்சூரன்ஸ் கலந்த சேமிப்பு திட்டங்கள் உள்ளது. ஒன்று போனஸ் அல்லது கேரண்டி ரிட்டர்ன் தரக்கூடிய பாலிசிகள். இரண்டாவது யூலிப், யூனிட் லிங்க் பிளான்ஸ், ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யக்கூடிய திட்டங்கள். இதுல ஏறக்குறைய 90% 90 விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரண்டி மார்க்கெட் ஆர் போனஸ் பேஸ் ப்ராடக்ட்ல நம்ம பிரீமியத்தை வசூல் பண்றோம். இப்படி வசூல் பண்ணக்கூடிய பிரீமியத்திலேயே அதிகப்படியா 20% மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த உண்மையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். 20% மேல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் கடந்த 30-40 வருடமாக எல்ஐசி 17% மேல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. ஆக எல்ஐசி போனஸ் பேஸ்ட் பாலிசிஸ் மற்றும் கேரண்டட் ப்ராடக்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய தொகையில 80% அரசு சார்புள்ள நிறுவனங்களிலும் 20% தான் அதிகப்படியா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுல 17% மேல இதுவரை முதலீடு பண்ணதே இல்லை. அந்த 17% தொகையும் இதோட சேர்ந்து யூனிட் லிங்க் பிளான்ஸ், ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் திட்டங்களால் விற்கக்கூடிய பிரீமியம் இரண்டும் சேர்ந்து தான் 15 லட்சம் கோடிகள் ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க எல்ஐசியில கேரண்டட் பிளான் மற்றும் போனஸ் பேஸ் பிளான்ல சேமிப்பு செய்திருந்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு தொகையில 80% பாத்தீங்கன்னா அரசு சார்புடைய நிறுவனங்களிலும் 20% தான் அதிகப்படியா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மத்திய அரசாங்கம் செக்ஷன் 37 ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 100% கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்திருக்காங்க. 80% அரசு சார்பில் சேவ் பண்றோம், 20% தான் நம்ம ஷேர் மார்க்கெட்ல சேவ் பண்றோம். அந்த 20% 17% தான் சோஃபா நம்ம பண்ணிருக்கோம். இந்த இரண்டுக்கும் சேர்ந்து மத்திய அரசின் 100% உத்தரவாதம் இருப்பதால் பாலிசி ஹோல்டருக்கு 100% சேஃப் இருக்குன்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் எல்ஐசியோட முதலீடு சம்பந்தமா பார்ப்போம். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ல அவங்க டோட்டல் ஷேர்ல 10.8% 10.80% தான் எல்ஐசி முதலீடு செய்துள்ளது. இதோட மொத்த தொகை ஏறக்குறைய 340 கோடிகள் மட்டுமே. இந்த 340 கோடிகள் எல்ஐசி உடைய சொத்து இருக்குல்ல, பிக்சட் அசெட், அதுல
0.006% மட்டும்தான் அதோட சதவீதம் வருது. 1% இல்ல, 0.5% இல்ல, 0.25% இல்ல, 0.0006% அப்படின்றது ஒரு பெரிய யானை பக்கத்துல சின்ன ஒரு எருமை நிக்க வச்சு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா என்னவோ அந்த அளவுக்கு தொகை. எல்ஐசி உடைய முதலீடு, மொத்த முதலீடு யானை பெருசுன்னா அதுல நம்மள ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ல நம்ம பண்ண முதலீடு எறும்பை விட சின்னது, சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். இன்னொரு பார்வையும் பார்க்கலாம். எல்ஐசி பங்கு சந்தையில 15 லட்சம் கோடிகள் முதலீடு செஞ்சிருக்காங்க. இந்த 15 லட்சம் கோடியில் நம்ம ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ல சென்ன முதலீடு எவ்வளவு தெரியுங்களா? 340 கோடிகள். அது 0.023%. ஒண்ணுமே இல்லைங்க. இவ்வளவு பெரிய தொகைக்கு இருக்கு சம்மதமே இல்லை. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஷேர் மார்க்கெட்ல ஏறக்குறைய ஒரு 500-600 கம்பெனிக்கு மேல எல்ஐசி முதலீடு பண்ணிருக்காங்க. இதுல 90% மேல லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட் வரும்போது நிச்சயமா ஒரு 500 கம்பெனில நம்ம முதலீடு செய்யும் போது ஏதோ 1-2 கம்பெனில அப்பப்போ சின்ன லாஸ் வரும். ஆனால் அந்த லாஸ் எல்ஐசியை எந்த விதத்திலும் பாதிக்காது. காரணம், நம்மளுடைய ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்ல மட்டுமே 15 லட்சம் கோடி இருக்கு. இந்த 15 லட்சம் கோடி ஒரு கம்பெனியில் நம்ம பண்ணலைங்க, ஆயிரக்கணக்கான கம்பெனியில் நம்ம பண்றோம். அதுல இந்த கம்பெனியில் பண்ணது வெறும் 340 கோடி. 15 லட்சம் கோடிகளுக்கும் அதுல இருந்து ஒரு சின்ன தொகையை எடுத்து 340 கோடிக்கு ஒரு இடத்துல நம்ம முதலீடு பண்றோம்னா அதோட சதவிகிதம் என்ன, அது எந்த அளவுக்கு அந்த கம்பெனி பாதிக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட்ல இந்தியாவில் அதிகப்படியான முதலீடு செய்யறது எல்ஐசி ஆஃப் இந்தியா, அதிக லாபம் சந்திக்கிறது எல்ஐசி ஆஃப் இந்தியா தான். அப்படி இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு லாஸ் வருதுன்னா அது இல்லாம நம்ம ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்ய முடியாது. அதனால இந்த நிறுவனத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. எல்ஐசி ஆஃப் இந்தியா ஒரு அரசு சார்பு நிறுவனம். கடந்த 70 வருஷமாக இந்திய மக்கள் கிட்ட சேமிப்பையும் இன்சூரன்ஸையும் பழகி கொடுத்த ஒரு நிறுவனம். தொடர்ந்து லாபகரமா இயங்கி வர நிறுவனம். இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நிறுவனம். 70 வருஷமாக கிளைம் செட்டில்மெண்ட்டை சரியான நேரத்தில் கொடுத்துருக்கோம். 70 வருஷமாக மெச்சூரிட்டியை மிக சரியான நேரத்தில்